ஜவ்வுகள் பிரச்சனை இருக்குன்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி பார்க்கணும். ஆரம்பத்தில என்ன ஆகும்னா, மைல்டா உங்களுக்கு நடக்கும்போது இந்த சவுண்ட் வந்து கேட்கும். கிரிப்டேஷன்ஸ் வந்து ரெகுலரா கேட்டுட்டே இருக்கும். அது கவனம் செலுத்தாம அதிலேயே நடந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஜவ்வுல வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கொடுக்கும். ஒண்ணு அது வந்து ஜவ்வு கிழியிறது, இல்ல வந்து ஜவ்வு விலகிர்றது. இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து மூட்டுல வந்து கண்டிப்பா கொடுக்கும். நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல சிட்ராமுட்டி பவுடர்ன்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். சிட்ராமுட்டி வேரோட பவுடர், அப்படி இல்லைன்னா முழு சிட்ராமுட்டி இலைகள் அந்த மாதிரியான பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு டெய்லியும் ஒரு 1/2 ஸ்பூன் பாலில் கலந்து காலையில் நைட்டு 2 வேளை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸே இல்லை கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய வேர்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வேர் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 200 ml வற்ற வச்சு ரெகுலராக அதை காலையில் கொடுத்துட்டு வாங்க. இதை பண்ணிட்டு வரும்போது முட்டுகளுக்குள்ளேயோ இல்லை எல்லா ஜாயின்ஸ்லையுமே உள்ளே ஏதாவது ஸ்வெல்லிங் இருந்தாலோ இல்லை உள் வீக்கம் ஏதாவது இருந்தாலோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துடும்.